வெல்கம் டு சிம்பிளி ஹெல்த்தி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோகோனட் பவுடர் வச்சு கீட்டோ ரோட்டி எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். நம்ம லோ கார்ப் ரோட்டி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 1/2 கப் கோகோனட் ஃப்ளார், கோகோனட் பவுடர் வந்து ஒரு 50 to 60 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இது இல்லைன்னா விட்டுடுங்க, ஆப்ஷனல் தான். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சில்லியம் ஹஸ்க்கு சேர்க்குறோம். சில்லியம் ஹஸ்கில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம பிசையும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக அது திக்காகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த மாவு பிசைகிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதால நம்மளுக்கு அந்த ரொட்டி தேய்ச்சி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சே எடுத்துக்கலாம். சில்லியம் ஹஸ்க்கு சேர்த்துருக்கிறதால இந்த கோகோனட் ஃப்ளார் ஈஸியாக வந்து பைண்ட் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கிடச்சிடும். இதை ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாதிரி உருட்டி போட போகிறோம். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ எடுக்கிறேன். பாருங்கள், மாவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகமாக கிடைக்கும். இதில் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் இதில் 2 ரொட்டி பண்ணலாம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம ரொட்டியை நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி தேய்க்க முடியாது, ஏன்னா இதில் ஒட்டும். ஸோ அதனால் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி சிலிக்கான் பேட் வச்சு இந்த ரொட்டியை தேய்ச்சிக்கலாம். இந்த சிலிக்கான் பேட் வந்து நம்ம சப்பாத்தி கூட பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம பேக்கிங் கூட யூஸ் பண்ணலாம். ஹீட் ரெசிஸ்டன்ட் தான். நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி கீட்டோ ரோட்டியில் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா தின்னாக தான் தேய்ச்சிருக்கேன், ரொம்ப திக்காக தேய்க்கல. சீக்கிரமாக கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் மெல்லிசாக தான் தேய்ச்சிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி ஈஸியாக ஒட்டாமல் வருது. நான் இதை வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரவுண்டாக காட்டலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன பிளேட் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இது எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுன்னா. அவ்வளோதான். இப்போது இதை நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். தவாவில் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சிடுங்க. இது நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம இந்த ரோட்டியை போட்டுடலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கருகிடும். ஸோ இது ஒரு வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும் ஒரு சைடு. இது வேகணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி வேணும், கிறிஸ்பியாக வேணும்னா இல்லைன்னா வந்து சாஃப்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சைடில் வேக வச்சுட்டு இன்னொரு சைடில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருவேன். இந்த மாவு நம்ம பிசையும் போதே நெய் சேர்த்துருக்கிறதால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்க்க தேவையில்லை, அதுவே நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சைடெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் திருப்பி போட போகிறேன். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம டயட்டில் இருக்கும்போது நம்ம டயட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த கீட்டோ ரோட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அது சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இதை நீங்கள் வந்து எந்த ஒரு நான்வெஜ் ஆர் பன்னீர் ஆர் எந்த சைட் டிஷ்ஷோடையும் வந்து வச்சு சாப்பிடலாம்.
இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான லோ கார்ப் கீட்டோ ரோட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு ரோட்டியும் பண்ணிடலாம். இந்த ரொட்டியில் கார்போஹைட்ரேட்ஸ் லெவலும் கம்மியாக இருக்கிறதால பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க கூட இந்த கீட்டோ ரொட்டியை அவங்க டயட்டில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சில்லியம் ஹஸ்க்கு சேர்த்துருக்கோம், அதில் நல்ல ஃபைபரும் இருக்குது. நம்மளோட டேஸ்டியான கோகோனட் ஃப்ளவர் கீட்டோ ரோட்டி ரெடி ஆயாச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கீட்டோ ரொட்டிக்கு நல்லா ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட போகிறேன். லோ கார்ப் கீட்டோ ரோட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மற்ற லோ கார்ப் ரெசிபீஸ் பார்க்க இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.